அண்ணா எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் அந்த ஊர் பொதுமக்கள் ஆசீர்வாதம் எப்போ இருக்குமா? அம்மா அண்ணா போகும்போது நீங்க இருவரும் ஒன்னா போறீங்க, இப்போது நீங்க மட்டும் தனித்தனமா வந்திருக்கிறீங்களே. என்னோட சின்ன எங்கன்னா நானும் சின்ன அண்ணன் எல்லாரும் போன படிக்க என் படி மட்டும் தான் முடிஞ்சிச்சு. சின்ன அண்ணன் படிப்படி இன்னும் 2 வருஷம் ஆகும். அண்ணா தாய்நாடு போறியே அப்பாவை தங்கச்சா கேட்டு சொல்லி அனுப்பினாமா. அண்ணா அவருக்கு எப்போது பார்த்தாலும் படிப்பு படிப்பு இப்படியே இருக்கிறாரு. வர வர தங்கச்சி நான் ஒருத்தி இருக்கிறதே அவர் மறந்துட்டாரு. போடுமா அவர் மறந்துட்டானா? அம்மா நான் உண்மையை வச்சு பாசம் கூட அவன் அளவுக்கு நம்பி அவ்வளவு பாசம் மேல வச்சுக்கிறாமா. அதாவது உன் அண்ணன் இருவரை படிச்சா உங்களுக்கு தான் பெருமை. இந்த வாழ்க்கையில படிப்புதான் முக்கியம். கல்வி இல்லாத கண் இல்லாத சமமா. அது போல அம்மா சரி அவன் அண்ணன் இன்னும் 2 வருஷம் மீண்டும் திரும்பி வந்துருவான். நீ கவலைப்படாதம்மா. ஆகட்டும்னா அண்ணா நீங்க இப்போது அரண்மனைக்கு போங்க, நான் நந்தவனை போயிட்டு அங்குள்ள இயற்கை காட்டெல்லாம் பாத்துட்டு வரேங்க. மலரான போபாரியா? ஆமா போபாரு. தன்னதுல போவாதுமா. பழி பெங்க 3 பேர் இருக்கான் பத்தியா? அவன் கூட்டிட்டு போயிதாலும் சீக்கிரம் வந்துடுமா. போயிட்டா போயிட்டா போயிட்டா. தெரியாது இலவசமா பார்க்க வேண்டுமே. சந்தோஷமாக ஆடி பாடிவிட்டு
சோகம் நினைப்பாரு. அதெல்லாம் வாய கட்டாத. அழைச்சிட்டு அம்மா சாப்பிட்டுட்டு. ஆமாடி. இப்ப வயிறு வலிக்குதுன்னு அம்மா ஏண்டி என்னம்மா? இது அது இல்லடி பொண்ணு, வேற என்னம்மா? இது வேறடி. வேற என்ன பண்ணிருக்கோம்? ஏய், என்னங்கடா என்னங்கடா? ஏண்டி அம்மா, ஒரு பொண்ணை பத்தி இன்னொரு பொண்ணுக்கு கூடமா தெரியல. என்னம்மா சொல்லுமா? எனக்கு தெரியாதும்மா. அது வந்து அது வந்து நான் வயசுக்கு வந்துட்டேன்டி. ஏண்டி நான் வயசுக்கு வந்த விஷயத்தை உடனடியாக அரண்மனைக்கு போயிட்டு நீங்க எங்க வந்தீங்க? ஐயோ அதெல்லாம் பெண்கள் சமாச்சாரம். டேய் எப்படிதான் சொல்றது? சொல்லுமா ஏண்டா? டேய், அது வந்துடா. டேய், அது வந்து உள்ள போதா ஏய் அதுடா அம்மா வீட்டுக்கு தூரம்டா. தெரியுமே பெரிய கோயில் பக்கத்துல நாராயண மங்கலம். டேய் அதுடா டேய். ஏண்டா? அம்மா இனி தனிமையில படுக்கவே கூடாது பையன். டேய், இனி அம்மா படுத்தா கூட ஒரு உலக்கி போட்டு தானே படுக்கணும். நான் 2 பேரும் உழைக்காடுங்க நான் உன்னை சொல்லலாமா? டேய் அதுடா அம்மா பருவத்துக்கு வந்துட்டாங்கடா. பருவத்தில் உட்காந்துட்டாங்களா? ஏய், அம்மா பருவத்துல உக்காந்துட்டாங்க. கோயில் வந்து வீட்டுக்கு போயிட்டு காலண்டு எடுத்து அம்மாவாசை என்னைக்குன்னு பாத்துக்கிட்டு எனக்கு போன் பண்ணியா? கேளுங்க நான் சொல்லிக்கிட்டு டேய், அட, என்ன விஷயம் சொல்லுங்க. ஏண்டா? டேய், உங்களிடத்துல எப்படிடா சொல்றது இதெல்லாம்? இவ்வளவு ஓய்வு வலிக்கு தெரியலடா. அம்மா பெருமனசு ஆயிட்டாங்கடா. டேய், என்னதான் சமாச்சாரம் சொன்னாதானே தெரியும். டேய், அதெல்லாம் கிடையாது. அம்மா பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க. டேய், அம்மா வயசுக்கு வந்துட்டாங்கடா. அதனால வயசுக்கு வந்துட்டாங்களா? வயசுக்கு வந்த விஷயத்தை தெரியாதா? அதேடாப்பா நீ தெரியாது எந்த ஏண்டா வயசுல பெரியவன் உனக்கே தெரியல. தெரியலமா சூழ மாட்டேங்குது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டேடா. எல்லாமே கத்துக்கணும். ஏண்டா அம்மா வயசுக்கு வந்துட்டாங்க. ஆமா. அதனால இந்த விஷயத்தை இப்போது அரண்மனைக்கு சென்று இளவரசனமே ஓ, சொல்லுங்க. தங்கை இதுவரை காணவில்லையே. சரி பார்க்கலாம். எதுவா உன் தங்கச்சி மலவாளம் போச்சு. ஆமா ஐயா வேஷின்னு வந்துச்சு. வேசிக்கின்னு வந்துச்சா வாரிக்கின்னு வந்துச்சாடா? ஏண்டா அளவான போயிட்டு சந்தோஷமா ஆடி பாட்டு வர போனா என் தங்கச்சி என்ன சொல்ற நீ? என்னடா சொல்ற? கம்மிடா கம்மியாடி சொல்ல தெரிஞ்ச சொல்ல கம்மிடுறான். அம்மா மலரோட போனாங்களே. ஆமாடா. அம்மா மலரோட போன இடத்துல அங்கேயே வயசுக்கு வந்து விட்டாங்க. பெருமனுஷ ஆயிட்டாங்க. பெருமனுஷ ஆயிட்டாடா. அடடா என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த நேரத்துல என் தந்தை கிடையாதுடா. ஏன் என் தந்தை இருந்தா என்ன செய்திருப்பாரு? வயசு வந்து தங்கச்சிக்கு சடங்கு வச்சிருப்பாரு. மஞ்சள் நீரோட செய்திருப்பாரு. அதாவது என் தந்தை இல்லாத காரணத்தினால பெற்றெடுத்த தாய் தந்தை நான் இருந்து என் தங்கைக்கு நாளை வெள்ளிக்கிழமை மஞ்சள் நீரோட்டையே சுத்தணும்டா. எனக்கு துணையா இருக்க வேண்டிய அவதியில் வர இல்லையே. சந்தோஷமான செய்தி என்ன செய்தி தெரியுமா? எனக்கு இருந்து ஒரே தங்கை ஒப்பட தங்கை அதான் முத்தாவிக்க பத்தியா அளவான போன இடத்துல வெறி மனுஷ ஆகிட்டாயா. தக்க பருவம் அடைந்து விட்டார். அதனால தமிழரை என் தந்தை இல்லாத காரணத்தால பெற்றெடுத்த தாய் தந்தை நாம் இருந்து நம் இருவருக்கும் மஞ்சள் நீராட்டு சிறப்பாக செய்ய வேண்டும். நாளை வெள்ளிக்கிழமை தளபதியாரு நாடே ஒரே கோலக்காலமாக இருக்க வேண்டும். எப்படி தெரியுமா? மாவிளை தோரணம், கரகாட்டம், ஒயிலாட்டம், குதிரையாட்டம் எல்லாமே இருக்கா. சத்தனா நாளை வெள்ளிக்கிழமை என் தங்கைக்கு மஞ்சள் நீராட்டம் செய்ய வேண்டும். அனைத்து உன் தலைமை நடக்க வேண்டும். ஏற்பாடு செய். மன்னர் குடும்பத்திலே மகிழ்ச்சியாக மஞ்சள் நீராட்டு விட நடக்கப் போகுதா? அதை நான் நடக்கத்தான் விடுவேனா? இதுதான்டா ஆரம்பம். ஏய், உனது குடும்பத்தை நான் கருவறுக்க வேண்டும் என்றால் அது என்னால் முடியாது. ஒரு பெண் நினைத்தால் ஒரு குடும்பத்தை அழிக்கலாம், அதே குடும்பத்தை வாழ வைக்கலாம். எனது அந்தரங்க காதலி இருக்கின்றார் கற்சிலை, அவளை சந்திக்கின்றேன். அவளை வைத்தே உனது குடும்பத்தை நான் கருவறுக்கின்றேன்.